character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the future. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் மோஸ்ட்லி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டட் ஆஃப், இதெல்லாம் முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ஸ் அதை எல்லாமே ரீகால் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னு வரும்போது நான் கிளாஸில் வந்து எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீக்லி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வருது. ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுங்க, ப்ராப்பராக எழுதுங்க. அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் லெசன் முடியும் போது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ அதனால் வந்து எதையுமே வந்து நிறுத்தி வைக்காதீங்க. என்னென்ன நடத்துகிறனோ அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது நீங்கள் நிறுத்தி வச்சு படிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாயிடும். ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம செகண்ட் சாப்டர்ஸ் பார்க்கலாம். செகண்ட் சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர்ஸ் முடிஞ்சது. செகண்ட் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்ஸ் புக் எடுத்துங்க. யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி இயக்கவியல் பற்றி நம்ம ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஓகே, அதில் வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அந்த கைனமேட்டிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், மோஷன்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இதில் வரும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அதில் வந்து லீனியர் மோஷன்னா என்னது, ரொட்டேஷ்னல் மோஷன்லாம் என்னது, ஆசிலேட்டரி மோஷன்னா என்னது அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். லீனியர் மோஷன், ரொட்டேஷன் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் என்னென்னு படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the necessity for the reference frames to explain the motion of the object. ஸோ அதே போல் என்னென்ன ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் நம்ம நெசசிட்டி அப்படின்றது மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டில் என்னென்ன நெசசிட்டி ஆஃப் த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்றத நம்ம அதில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் த வெக்டார்ஸ், ஸ்கேலார்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வெக்டார்ஸ்னால் என்னது, ஸ்கேலர்ஸ்னால் என்னது, அதுக்கப்புறம் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த ரோல் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ். அதே போல் வெக்டாரோட ரோல் என்னென்னது, ஸ்கேலாரோட ரோல் என்னன்றதை நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த பேசிக்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன். அதே போல் இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றத நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க, அது எப்படி வந்து ஃபிசிக்ஸில் வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் the notions of displacement and distance and their variation of the time, the notions of the speed. அதே போல் notions of the displacement படிக்க போகிறோம், distance and variation with the time. ஸோ அதை படிக்க போகிறோம். அதே போல் notions of the speed என்னென்னு படிக்க போகிறோம், velocity என்னென்னு படிக்க போகிறோம், acceleration என்னென்னு படிக்க போகிறோம், அதனோட கிராஃப்ஸ் நம்ம எப்படி கிராஃப் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து notion of the relative velocity என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன், இம்பார்ட்டன்ட் ஒன். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம், இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில். ஸோ அனதர் பார்த்தீங்கன்னா அனலைஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். இந்த மோஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ்னால் என்னது, டிகிரிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், தட் இஸ் சென்ட்ரிபெடல் மோஷன், சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். திஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட் கைனமேட்டிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் இன்ட்ரோடக்ஷனுக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு போகலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எடுத்து இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இஸ் பேசிக்கலி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தியரியை படித்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான பேசிஸ் இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. ஸோ அதனால தான் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் இஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அண்ட்
ரெஸ்ட் ஆன் டூ பில்லர்ஸ், தட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். அதே போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டுமே வந்து ஃபிசிக்ஸோட ஒரு பேசிக் அப்படிங்கிறது. ஸோ 2300 years ago, so 2300 years ago, the Greek librarian, that is Eratosthenes, measured the radius of the earth. இவர் தான் வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரேடியஸ் வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா இவர் தான் எரட்டோஸ்தீன்ஸ். ஸோ எரட்டோஸ்தீன்ஸ். ஓகே. ஸோ த சைஸ் ஆஃப் த ஆட்டம் வாஸ் மெஷர்ட் மச் லேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டத்தோட சைஸை மெஷர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ ஆட்டம் அப்படின்னா ஸோ மாலிகுல்ஸோட மோஸ்ட் ஸ்மால் சைஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனோட ஸ்மால் சைஸ், வெரி வெரி ஸ்மால் சைஸ், அதான் வந்து ஆட்டம் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டத்தோட சைஸ் வந்து அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் லேட்டர். ஸோ ஒன்லி த பிகினிங் ஆஃப் த 20th century, எப்போனா 20th century ஆரம்பத்தில் தான் இதை மெஷர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ த சென்ட்ரல் ஆஸ்பெக்ட் இன் ஃபிசிக்ஸ் இன் மோஷன், த மோஷன் இஸ் ஃபவுண்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் லெவல். ஸோ மோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய லெவல்ஸில் நம்ம அதை டிரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோஸ்கோபிக் லெவல். மைக்ரோஸ்கோபிக் லெவல்னா மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ரோஸ்கோபிக் லெவல், திஸ் பெரிய சைஸ். அதுக்கப்புறம் கேலக்டிக் லெவல், ஸோ அதோட பெரிய சைஸை நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ பிளானட்டரி சிஸ்டம் அண்ட் பியாண்ட். ஸோ இந்த ஷார்ட் என்டையர் யூனிவர்ஸ் த கவர்ட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ நம்ம மோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம், நம்மள யூனிவர்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றது இருக்குது. த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன் is expressed using the mathematics. So the different types of motion, as kinds of motion அப்படின்றது எதை பேஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் த மேத்தமெட்டிக் பேஸ் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஹவு டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ், எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது, ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ டு த மூவ், எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது, அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது, எப்படி ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் when 10 athletes run in the race, ஸோ 10 பேர் வந்து அத்லெட்ஸ் ஓடுறாங்க, ரன்னிங் ரேஸில் all of them do not run in the same manner. ஸோ எல்லாருமே வந்து சேம் ஸ்பீடில் வந்து போக மாட்டாங்க. ஸோ their performance cannot be qualitatively recorded by usage word like faster, fastest, ஆவரேஜ், ஸ்லோவர். ஸோ இப்படி தான் நம்ம மெஷரும் பண்ணுவோம். எல்லாமே வந்து நம்ம ஒரே ஸ்பீடில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஒருத்தர் ஃபாஸ்டராக மூவ் ஆங்க, இன்னொருத்தர் ஃபாஸ்டஸ்ட், ஒருத்தவங்க ஆவரேஜாக மூவ் ஆகும், ஒருத்தர் ஸ்லோவராக மூவ் ஆகும், ஸ்லோவஸ்ட்டு. ஸோ இட் ஹேஸ் டு பி குவான்டிஃபைடு. இது வந்து இது எப்படின்னா ஒரு குவான்டிஃபைடு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ குவான்டிஃபைங் மீன்ஸ் அசைனிங் மெம்பர்ஸ் டு ஈச் அத்லெட்ஸ் மோஷன். ஸோ குவான்டிஃபையாக தான் நம்ம ஒரு அத்லெட்ஸோட ஸ்பீடை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். கம்பேரிங் தீஸ் நம்பர்ஸ் ஒன் கேன் அனலைஸ் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஹவு ஸ்லோ ஈச் அத்லெட்ஸ் ரன் when compared to others. ஸோ எப்படி ஒரு 5 பேர் ரன்னிங் ரேஸில் மூவ்மெண்ட் ஆகிறாங்கன்னா ஒருத்தவங்க எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஸோ யார் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிறாங்க, யார் வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகிறாங்க, அது வந்து ஒரு குவான்டிட்டிவாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். இன் திஸ் யூனிட் த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நீடட் ஃபார் அனலைசிங் மோஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுறோம். டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்ஸ் இட் கவர்ட். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்டு எந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகிறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் மூவ்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம அதில் கவர் பண்ணலாம். ஸோ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். அப்போ கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு மெக்கானிக்ஸோட ஒரு பிரான்ச். அண்டர்லைன் பண்ணுங்க, கைனமேட்டிக்ஸ்ன்றது மெக்கானிக்ஸோட பிரான்ச் விச் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னாலே எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸோட மோஷனை வந்து டீல் பண்ணுது. ஸோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இல்லாமல். ஸோ இன்டு அக்கௌண்ட் த கிரீக் வேர்ட் கைனமா மீன்ஸ் மோஷன். இப்போ கிரீக் வேர்டில் கைனமா அப்படின்னா என்ன மீனிங்னா மோஷன். அண்டர்லைன் பண்ணிங்க, கைனமா அப்படின்னா மோஷன். 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் கைனமா அப்படின்னா திஸ் மீன் இஸ் மோஷன். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் அண்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன். இப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷனோட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. லாஸ் ஆஃப் மோஷன்ன்ற ஒரு லெசனில் இங்கே ஃபஸ்ட்டில் நியூட்டன்ஸில் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம் படிச்சிருப்பீங்க. எல்லாமே வந்து மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தான் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருப்பார் நியூட்டன்ஸ் லாஸ் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் இருக்கும். த கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் கேன் பி வெல் அண்டர்ஸ்டூட் பை த ஃபாலோயிங் எலிடிகேஷன். ஸோ அது ரெஸ்ட் அண்ட் மோஷனை நம்ம கீழே கொடுத்துருக்க சில கான்செப்ட் மூலமாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் சிட்டிங் இன் மூவிங் பஸ்ஸு. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருக்காரு. மூவ்மெண்ட் ஆகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகாரு, அதே போல் பேக்கில் வந்து பிரேக் போடும்போது பேக் சைடில் மூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே முடிச்சுக்கோங்க. ரெஸ்ட் அட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபெல்லோ பேசஞ்சர் பட் இஸ் நாட் பஸ் இன் மோஷன் த ரெஸ்பெக்ட் டு பர்சன் அவுட் சைட் த பஸ். ஓகே, நம்ம என்னென்னா நம்ம
ரெஸ்ட்டில் உட்காந்துட்டு இருப்போம், பட் அவுட் சைடில் பார்க்கும்போது அது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கும். அதே போல் உள்ள உட்காந்து பார்க்கும்போது வெளியில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து மோஷன் ரெஸ்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். அந்த கான்செப்ட் ஆஃப் த ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஹேவ் மீனிங் ஒன்லி ரெஸ்பெக்ட் வித் சம் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வி நீட் கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ நம்ம ரெஸ்ட் அண்ட் மோஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சால் தான் அது ஈஸியாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், என்னென்னு பார்க்கலாம். இஃப் யூ இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. the position of the object is described relative to it, then the such coordinate system is called as frame of reference. ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 3 டைரக்ஷன் இருக்கும், அதாவது எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். ஸோ அந்த 3 டைரக்ஷன்லையும் வந்து சேர்த்து தான் அது என்ன ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்தை தான் என்னென்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எசட் டைரக்ஷன். ஸோ 3 டைரக்ஷனும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த 3 டைரக்ஷன் சேர்த்து தான் அது வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த விச் இஸ் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ்னால் அந்த XYZ அதனோட அந்த XYZ மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து XYZ தான் நம்ம கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The distance of the given position of the object along XYZ axis. So distance of the given position of the object. ஒரு certain distance எடுத்து தான் நம்ம அது X direction, Y direction, Z direction அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த பாயிண்ட் தான் இந்த XYZ அப்படின்ற பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா this is the frame of reference அப்படின்னு சொல்லுவாங்க. Frame of reference இதுதான் இது கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. 2 மார்க்கில் கேட்கலாம், வாட் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இதை மார்க் பண்ணிங்க. திஸ் இஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதனோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன். திஸ் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட், திஸ் இஸ் ஒய் கோஆர்டினேட், திஸ் இஸ் வந்து இசட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். It is to be noted that if the x, y and z axis are drawn in anti-clockwise direction. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் XYZ அப்படின்றது ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் ட்ரா பண்ணியிருப்பாங்க. தென் த கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்ட் as ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தான் ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதர் கோஆர்டினேட் சிஸ்டம் do exist in physics, we conventionally follow the right-handed coordinate system as shown in the figure. இந்த right-handed coordinate system தான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா this is opposite to the anti-clockwise direction, that is a right-handed coordinate system. This is right-handed coordinate system x, y, z அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். this வந்து right-handed coordinate systemோட direction. இப்போ நம்ம இப்படி வச்சிருக்கோம்னா this direction is x direction, this y direction, this is வந்து z direction அப்படின்னு சொல்லி. The following figure illustrate the difference between the left and right-handed coordinate system. So left and right-handed coordinate system கீழே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Okay, this is the right-handed coordinate system, this is the left-handed coordinate system. So right-handed coordinate system அப்படின்னா this is x, y, z, this is anti-clockwise direction வந்து rotation ஆகும். ஸோ கிளாஸ் ஒர்க்கில் ரொட்டேட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்-ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இசட் அப்பில் இருக்கும், அதே போல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இசட் உங்களுக்கு அப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதே போல் இன்னொரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. திஸ் லெஃப்ட்-ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ரைட்-ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். திஸ் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ரைட்-ஹேண்டட் ஒய் அப், திஸ் ரைட்-ஹேண்டட் இசட் அப் அப்படின்னா திஸ் ரைட்-ஹேண்டட் ஒய் அப். ஸோ ஒய் வந்து மேலே இருக்கிறது. This is right-handed coordinate system. This is also left-handed coordinate system. Y happen கொடுத்துருக்காங்க. So this next பார்க்க போகிறது வந்து point mass. Point mass என்னன்னு பார்க்க போகிறோம். To explain the motion of the object which has finite mass. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு finite mass, அதனோட மோஷனை வந்து மெஷர் பண்ணுறோம். The concept of the point mass is required and is very useful. ஸோ எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எப்படின்னா, ஸோ பாயிண்ட் மாஸ் மூலமாக நம்ம மெஷர் பண்ண போகிறோம். லெட் த மாஸ் ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட் be assumed to be concentrated at the point. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எல்லாமே எங்கே வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்குன்னா அதனோட சென்டரில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பாயிண்ட் மாஸ் அப்படின்னும் போது எல்லாமே சென்டரில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென் திஸ் பாயிண்ட் மாஸ் idealized mass is called as, ஸோ அந்த
பாயிண்ட் மாஸ் தான் என்ன அந்த ஐடியலைஸ்ட் எங்கே வந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த மாஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அந்த பாயிண்ட் மாஸ்க்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, லைக் ஷேப் அண்ட் சைஸும் கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்கலி இந்த பாயிண்ட் மாஸ் ஆஸ் ஃபைனட் மாஸ். அந்த மாஸ் வந்து ஃபைனட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க வித் 0 டைமென்ஷன். அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ ஈவன் தோ இந்த ரியாலிட்டி ஆஃப் த பாயிண்ட் மாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், it often simplifies our calculation. It is to be noted that term point mass is relative term. So point mass அப்படின்றது ஒரு relative term அப்படி சொல்லுவாங்க. It has meaning only respect to the reference of frame. So அது என்னன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரேமை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்றது. ஸோ எல்லா டைரெக்ஷனும் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் கிடையாது. ஸோ எல்லா டைரெக்ஷனும் ஒரு பாயிண்டில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த கைண்ட் ஆஃப் மோஷன் வித் அனலைஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு த சன். இப்போ மோஷன் ஆஃப் த எர்த்தை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா எதை பொறுத்துனா சன்னை பொறுத்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஏன்னா எர்த் அப்படின்றது நம்ம சன்னை வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எர்த் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் பாயிண்ட் மாஸ். எர்த் அப்படின்றது ஒரு பாயிண்ட் மாஸ். திஸ் இஸ் பிகாஸ் the distance between the sun and earth is very large compared to the size of the earth. அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா வெரி வெரி லார்ஜ். சன்னுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் அதோட சைஸ் எர்த்தோட சைஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஃப் யூ த்ரோ அன் irregular ஆப்ஜெக்ட் லைக் ஸ்மால் ஸ்டோன். ஒரு irregular ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஒரு ஸ்மால் ஸ்டோன் எடுத்துருக்கோம் in airல. To analyze its motion is simpler to consider the stone as point mass. The stone is a point mass as it moves in space. The size of the stone is very much smaller than the distance through the travels. ஸோ அந்த பாயிண்ட் அந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த அதோட சைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 3 டைப்ஸை பார்த்துருப்போம். ஸோ அது அட்வான்ஸாக தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு types of motion. In our day-to-day life, the following kinds of motion are observed. So these kinds of motion நம்ம observe பண்ணுறோம். The first motion is a linear motion. So an object is said to be linear motion. It is to move in straight line. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் லீனியர் மோஷன். எக்ஸாம்பிள் an athlete running in the straight track. ஸோ ஒரு அத்லட்ஸ் வந்து ரன்னிங்கில் மூவ்மெண்ட் ஆகும் ஸ்ட்ரெயிட்டில், அது வந்து ஒரு லீனியர் மோஷன். அதே போல் பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் டு த எர்த். மேலே இருந்து ஒரு பார்ட்டிகல் வந்து கீழே வந்து விழுறது, ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து விழும். ஸோ அது வந்து ஒரு லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் மோஷன். ஸோ ரவுண்டடாக ஸ்பெரிக்கலாக மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ சர்க்குலர் மோஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மோஷன் டிஸ்கிரைப்ட் பை அன் ஆப்ஜெக்ட் ட்ராவர்சிங் சர்க்குலர் பாத். ஸோ சர்க்குலர் பாத்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா அது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் whirling motion of the ஸ்டோன் வந்து நம்ம ஒரு கைத்தில் கட்டி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாச் டு த ஸ்ட்ரிங்கில் நம்ம அட்டாச் பண்ணி. ஸோ திஸ் இஸ் ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ மோஷன் டு a satellite around the earth. ஸோ சேட்டலைட் எர்த்தை சுற்றி சேட்டலைட் சுற்றி வருது இல்லை, ஸோ அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். these two circular motion are shown in the figure. this is only ஒரு சர்க்குலர் மோஷன். அதே போல் சேட்டலைட் உங்களுக்கு எர்த்தில் ரொட்டேஷன் ஆகுது, ஆல்சோ வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பார்க்க போகிறது ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன் அப்படின்றது வேறு, ரொட்டேஷனல் மோஷன் பண்ணுறது வேறு. இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் த ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் அபவுட் இன் ஆக்சிஸ், the motion is called as a rotation. During the rotation, every point the object transfers circular path about the axis except the point located on the axis. என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதுவும் ரொட்டேஷன் ஆகணும், மூவ்மெண்ட் ஆகணும். ஸோ தட்ஸ் வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் ஆஃப் த டிஸ்க் அபவுட் த ஆக்சிஸ் த்ரூ த சென்டர். ஒரு டிஸ்க் வந்து சென்டரை பொறுத்து ரொட்டேஷன் ஆகுது, ஸோ ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அபவுட் இஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ எர்த்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதே போல் அது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் டூ ரொட்டேஷன் மோஷன் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இந்த 2 ரொட்டேஷன் மோஷனும் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். திஸ் இஸ் ஒரு டிஸ்க் வந்து ரொட்டேஷன் ஆகுது, ஒரு செட்டன் பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேஷன் ஆகுது. திஸ் வந்து ரொட்டேஷன் மோஷன். அதே போல் எர்த்து வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே மூவ்மெண்ட் ஆகுது, திஸ் வந்து ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் மோஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் பேக் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து வைப்ரேட்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன் ஸ்ட்ரிங் ஆன் கிட்டார். ஸோ கிட்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் பேக்கில் மூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு வைப்ரேட்டிங் மோஷன். இப்போ an object or particle executes a 2
and flow motion, front back motion about fixed point, it is said to be a vibratory motion. This is sometimes also called as oscillatory motion. அப்போ vibration motion sometimes நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா oscillatory motion அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the vibration of the string on guitar. ஸோ கிட்டாரில் ஸ்ட்ரிங் நம்ம வைப்ரேஷன் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து ஒரு வைப்ரேஷன் மோஷன். அதே போல் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்விங், ஸோ ஸ்விங் ஆகிட்டு நம்ம மூவ்மெண்ட் ஆகிறோம்ல, ஸோ தட்ஸ் ஆல்சோ வந்து ஒரு வைப்ரேஷன் மோஷன். ஸோ தீஸ் மோஷன் ஆர் ஷோட் த ஃபிகர். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் த வைப்ரேஷன் நம்ம திஸ் இஸ் ஊஞ்சல் ஆடுறது, மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்விங். ஸோ ஊஞ்சல் ஆடுறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் இருக்கும். திஸ் வந்து வைப்ரேட்டரி மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the other types of motion like elliptical motion. ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா ஒன்று வந்து elliptical motion சொல்லலாம், helical motion சொல்லலாம். இது எல்லாமே வந்து அதர் டைப் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன் இன் 1, 2 and 3 dimensions. ஸோ இப்போ மோஷனில் வந்து 1 dimension என்னது, 2 dimension என்னது, 3 dimension என்னென்னு பார்க்க போகிறோம். Let the position of the particle in space be expressed in terms of rectangular coordinates. ஒரு ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு என்னென்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ், ஒய், இசட் அப்படின்ற கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணணும். when these coordinates change with time, ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து டைமை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். then the particle said to be a motion. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் இசட் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு ஒரு செர்டன் டைமை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா particle said to be motion. அந்த particle தான் motion அப்படின்னு சொல்லுவாங்க. So however it is not necessary that all 3 coordinates, so it's not necessary for all 3 coordinates. It is not necessary கிடையாது. 3 coordinates இது necessary கிடையாது. should together the change with time. even if 1 or 2 coordinates change with time, so ஒரு சில coordinate time பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா particles said to be motionல இருக்குன்னு அர்த்தம். then we have the following classification. இதை பொறுத்து ஒரு following classification கொடுத்துருக்காங்க. என்னென்ன classification கொடுத்துருக்காங்க போகிறோம். first one is motion in 1 dimension. so 1 dimension motion is motion particle moving along the straight line. so ஒரே straight line மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிகல் வந்து 1 dimensionல வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். this is வந்து 1 dimension movement. this motion is sometimes is known as rectilinear or linear motion. அதாவது rectilinear motion or linear motion சொல்லலாம். in this motion only one of the 3 rectangular coordinates specifying the position of the object changes with the time. so இந்த மோஷன் தான் வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீனியர் மோஷன் தான் 1 dimension மோஷன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் if a car moves from the position A to position B, so straight line மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு linear motion or வந்து 1 dimension motion in the x direction as shown in the figure. then variation, the x coordinates is noticed. the x coordinate variation நோட்ஸ் பண்ணலாம். இப்போ கார் வந்து மூவ்மெண்ட் ஆகுது ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ். திஸ் வந்து 1 dimension motion அப்படின்னு சொல்லுவாங்க. this is 1 dimension motion. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மோஷன் ஆஃப் த ட்ரெயின் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ்மெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேல ரயில்வே ட்ராக்ல ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் த கிராவிட்டி டு க்ளோஸ் ஏர். ஸோ மேலேருந்து ஒரு பொருள் வந்து கீழே விடுறது. இது எல்லாமே 1 dimension motion. நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் 2 dimension. if a particle moving along the curved path plane then it is said to be 2 dimension motion. ஸோ கர்வ்டாக வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம 2 dimension motion அப்படின்னு சொல்லுவோம். in this motion 2 of the 3 rectangular coordinates. ஸோ இதுக்கு வந்து நம்ம rectangular coordinates பார்த்தோன்னா 2 and 3 rectangular coordinates இருக்கலாம் specifying the position of the object change with time. for instance when the particle is moving in the YZ plane, ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து YZ plane போகுது, எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அது 1 dimension. அதே வந்து YZ பிளேனில் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 2 dimensionல் வரும். ஸோ திஸ் YZ plane x does not vary but y and z vary as shown in the figure. this வந்து curved ஷேப்பில் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் ஆகலாம், ஒய் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும், இசட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ P1 பாயிண்ட் வந்து P2 கர்வ் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகுது. திஸ் 2 dimension மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா the motion of the coin on a carom board. ஸோ காயின் வந்து கேரம் போர்டில் மூவ்மெண்ட் ஆகிறது ஒரு 2 dimension motion. and insect crawling over the floor of the room. அதே போல் எறும்பு ஃப்ளோரில் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 2 dimension motion. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 3 dimension motion. a particle moving in usual 3 dimensional space as 3 dimensional motion. ஸோ எல்லா பர்டிகுலர் டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட், எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட் ஆகிறது 3 dimension motion சொல்கிறேன். in this motion all the 3 coordinates specifying the position of an object change with respect to the time. when a particle moves in 3 dimension all 3 coordinates x1 will be vary. அப்போ x coordinateம் வேரி ஆகணும், y coordinateம் வேரி ஆகணும், z coordinateம் வேரி ஆச்சுன்னா
அது வந்து 3 டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 1 டைமென்ஷனல் மோஷன். எக்ஸ் ஒய் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 2 டைமென்ஷனல் மோஷன். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இசட் கோஆர்டினேட் மூணுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் 3 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இதுக்கு 3 டைமென்ஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் பேர்ட் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ ஒரு பறவை மேலே வந்து பறக்கிறது அது எந்த டைரக்ஷன் வேணாலும் பறக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் மோஷன். அதே போல் ரேண்டம் மோஷன் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸ். கேஸ் மாலிகூல் எல்லா டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளையிங் ஆஃப் கைட் இன் விண்டி டேஸ். அதாவது கைட் வந்து விண்டி டேஸில் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுறது. ஸோ இது எல்லாமே 3 டைமென்ஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 1 டைமென்ஷனல் மோஷன், 3 டைமென்ஷனல் மோஷன், 2 டைமென்ஷனல் மோஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி. ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோமோ இது எல்லாமே 1 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.